பிலிப்பியர் முன்னுரை. பிலிப்பி பட்டணம் மக்கதோனியாவின் மேற்கு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டணமாக விளங்கிற்று. அப்போஸ்தலர் பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதினார். ஆகையினால் விசுவாசிகள் மத்தியில் இந்த நிருபம் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபையார் மீது பவுல் மிகவும் பிரியமாயிருக்கிறார். இந்த பட்டணத்தில் பவுல் சபையை ஸ்தாபனம் பண்ணினார். ஆகையினால் இந்த சபையின் மீது ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய பாசம் பவுலினிடத்தில் காணப்படுகிறது. பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளை பவுல் தன் சொந்த பிள்ளைகளைப் போல பாவிக்கிறார். சுவிசேஷத்தினால் அவர்களை பெற்றதாக சொல்லுகிறார். அதே சுவிசேஷத்தினாலேயே அவர்களை ஆவிக்குரிய சத்தியங்களில் போஷிப்பதாகவும் சொல்லுகிறார். பிலிப்பி பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் பவுலை விசேஷித்த வழியில் தெரிந்து கொண்டார். இரவு வேளையில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. மக்கதோனியாவில் உள்ள ஒரு மனுஷன் பவுலின் சொப்பனத்தில் தோன்றி மக்கதோனியாவுக்கு வந்து தங்களுக்கு உதவி புரியுமாறு பவுலை கேட்டுக்கொண்டான். இந்த அழைப்பு தேவன் மூலமாய் உண்டாயிற்று என்பதை பவுல் புரிந்து கொண்டார். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பவுல் மக்கதோனியாவுக்கு போய் அங்கு ஊழியம் செய்தார். பிலிப்பி பட்டணத்தில் பவுலுக்கு அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. ஆனாலும் பவுலுக்கு அந்த பட்டணத்தார் மீது கோபமோ விரோதமோ வரவில்லை. தன்னை அவர்கள் துன்பப்படுத்தினாலும் பவுல் அவர்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார். பவுலின் அனுபவம் கர்த்தருடைய ஊழியக்காரராகிய நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் நம்மை வெறுக்கலாம், நம்மை துன்பப்படுத்தலாம். ஆனால் நாமோ அவர்களைப் போல பகை உணர்ச்சியை காண்பிக்க கூடாது. ஜனங்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் குறைந்துவிடக் கூடாது. அன்பு இல்லை என்றால் சுவிசேஷ ஊழியத்தை உண்மையாய் செய்ய முடியாது. பிலிப்பு சபையில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை ஆரம்பத்தில் மிகவும் சிறியதாக இருந்தது. ஒரு சில விசுவாசிகளே சபையில் இருந்தார்கள். பவுல் அதை பார்த்து சோர்ந்து போகவில்லை. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு மகிமையாய் இருக்கும் என்று பவுல் கர்த்தருக்குள் விசுவாசித்தார். கர்த்தருடைய ஊழியக்காரராகிய நாம் அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். ஆரம்பம் சிறியதாகவும் அற்பமாகவும் இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஊழியம் கர்த்தருடையது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கர்த்தர் ஒரு அறுவடை காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நமக்கும் ஏற்ற காலத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அங்குள்ள சபை வளர்ந்து பெருகி இருக்கிறது. விசுவாசிகள் எண்ணிக்கையில் அதிகரித்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது பவுல் மீது அன்பாக இருக்கிறார்கள். அவருக்கு வெகுமதிகளை அனுப்பி இருக்கிறார்கள். பவுல் அவர்கள் அனுப்பிய வெகுமதிகளுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார். கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் பிலிப்பியர் மாத்திரமே பவுலோடு உடன்படுகிறார்கள். வேறு எந்த சபையும் இந்த விஷயத்தில் பவுலோடு உடன்படவில்லை. கிபி 64ஆம் ஆண்டு பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரியில் இருந்து எழுதினார். இந்த நிருபத்தை எழுதுவதற்கான காரணம் பிலிப்பியர் 4:10 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவருடைய ஜீவியத்தில் காணப்படும் சந்தோஷம் தன்னுடைய பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் பவுல் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார். இந்த நிருபத்தில் சந்தோஷம் என்னும் வார்த்தை 14 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்தின் மைய கருத்தே சந்தோஷம் என்பதாகும். விசுவாசிகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் காரியங்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருப்பதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் போது சந்தோஷமாக இருக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் போது சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர் உண்மையோடு இருந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். மாம்சத்தில் சந்தோஷப்படாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஒற்றுமையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்.